சென்னையின் முக்கிய போக்குவரத்து சந்திப்பான டைடல் பார்க் பகுதியில் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பின்னர் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க் யூ வடிவ மேம்பாலத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த பாலம் எந்த அளவுக்கு உதவும்? விவரங்களை பதிவு பண்ணலாம் சமய மணிவண்ணன். நிச்சயமாக சென்னையில் மிக முக்கியமான சாலையான ராஜீவ்காந்தி சாலை. இந்த ராஜீவ்காந்தி சாலையில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் இந்த ராஜீவ்காந்தி சாலையில் இயங்கி வருகின்றன. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த ராஜீவ்காந்தி சாலையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த ராஜீவ்காந்தி சாலையை பொறுத்தவரைக்கும் டைட்டில் பார்க் சிக்னல் என்பது மிக முக்கிய சந்திப்பாக உள்ளது. திருவான்மியூரிலிருந்து வரும் வாகனங்களும் துறைப்பாக்கத்திலிருந்து துறைப்பாக்கம் பெருங்குடி வழியாக வரும் வாகனங்களும் திருவான்மியூர் செல்ல வேண்டும் என்றாலும் திருவான்மியூரிலிருந்து வரும் வாகனங்கள் ஓய்மார் சாலை அதாவது ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த டைட்டில் பார்க் சந்திப்பை கடந்துதான் செல்ல வேண்டும். அதன் காரணமாக இந்த டைட்டில் பார்க் சந்திப்பு என்பது அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு சந்திப்பாகவே இதுவரைக்கும் இருந்துள்ளது. இந்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக இந்த ராஜீவ்காந்தி சாலையில் 2 யூட்டன் மேம்பாலங்கள் தமிழக அரசால் திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் மேம்பாலமானது இந்திரா நகரில் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த டைட்டில் பார்க் சிக்னல் பகுதியில் 2வது யூட்டன் வடிவ மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இந்த மேம்பாலத்தை பொறுத்தவரைக்கும் 510 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மேம்பாலமானது 8.50 மீட்டர் அகலத்தில் உள்ளது. குறிப்பாக இந்த மேம்பாலத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 தூண்கள் இந்த மேம்பாலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களுமே இந்த யூட்டன் மேம்பாலத்திற்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதே தெரிய வருகிறது. ஏனென்றால் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து திருவான்மியூர் வழியாக இந்த வழியாக வர வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த இருக்க யூட்டன் மேம்பாலத்தின் வழியாக தான் அனைத்து வாகனங்களும் யூட்டன் எடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பில் அனைத்து வாகனங்களும் காத்திருந்து விட்டு ஒரு சாதாரண நேரம் என்றால் வாகனங்கள் காத்திருப்பு குறைவாக இருக்கும். பீக் அவர்கள் அதாவது அலுவலக வேலைக்கு செல்லும் போது வாகனங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதன் காரணமாக பொதுவாகவே இந்த சந்திப்பு என்பது மிகவும் போக்குவரத்து வாகன நெரிசல் மிகுந்த ஒரு சந்திப்பாக தான் உள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் டைட்டில் பார்க் பகுதியில் ஒரு யூட்டன் வடிவ மேம்பாலம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த நிலையில் தற்போது இந்த மேம்பாலமானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து திருவான்மியூர் வழியாக இங்கு டைட்டில் பார்க் சந்திப்பிற்கு வரும் வாகனங்கள் யூட்டன் வடிவ மேம்பாலத்தை பயன்படுத்தி சாலையின் மறுபுறம் அதாவது ராஜீவ்காந்தி சாலை வழியாகவே மத்திய கைலாஷ் நோக்கி செல்லும் வகையிலும் அதே போன்று இந்த திருவான்மியூரிலிருந்து வரும் வாகனங்கள் தரமணிக்கு செல்ல வேண்டும் என்றால் சிஎஸ்ஆர் சாலையை பயன்படுத்தி செல்லும் வகையிலும் இந்த பாலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. 27 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்னர் தான் திறந்து வைத்துள்ளார். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த யூட்டன் வடிவ மேம்பாலத்துடன் அருகிலேயே ஒரு நடை மேம்பாலமும் கட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சந்திப்பை சந்திப்பில் போக்குவரத்து நிறைந்த இந்த ஒரு சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த ஒரு சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் சாலையை கடப்பதற்காக இங்கு ஏற்கனவே ஒரு இரும்பு மேம்பாலமானது இருந்தது, நடை மேம்பாலமானது இருந்தது. தற்போது திருவான்மியூர் பறக்கும் ரயிலிலிருந்து டைட்டில் பார்க் செல்ல வேண்டும் என்றால் இந்த இரும்பு நடை மேம்பாலத்தை பயன்படுத்தி தான் பொதுமக்கள் இந்த சாலையை கடந்து வந்தனர். தற்போது புதிதாக 11 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நடை மேம்பாலம் ஒன்றையும் துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இருபுறமும் நகரும் படிக்கட்டுகள் வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த நடை மேம்பாலத்தை அனைத்து இந்த பகுதி செல்லும் அனைத்து பொதுமக்களும் தற்போது பயன்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு 2வதாக ஒரு புதிய மேம்பாலமானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது எப்பவுமே ஒரு அதிக அளவில் காணப்படும் பகுதி என்பதன் காரணமாக இந்த யூட்டன் வடிவ மேம்பாலமானது போக்குவரத்து சிரமம் இன்றி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதாக இங்குள்ள பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.